டு நம்ம சவுத் இந்தியா. நீங்க இப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோல நம்ம எந்த இடத்துக்கு பயணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஃபேக்டரியை தான் கம்ப்ளீட்டா டூர் பண்ண போறோம். அதே மாதிரி சாக்லேட் ஃபேக்டரி, மியூசியம் அது கூட இந்த இடத்துல அமைஞ்சிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. ஜிப் லைனு, ஸ்கை பிரிட்ஜு, ராக் கிளைம்பிங், அதை தாண்டி ஹார்ஸ் ரைடு கூட இந்த இடத்துல இருக்கு. ஸோ நீங்க குழந்தைங்களோட ஃபேமிலியா போனா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாம இங்க வந்து டென்ட் ஸ்டே கூட இருக்கு, ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஃபேக்டரிஸ் எல்லாமே இதெல்லாம் எப்போ உருவாச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1832ல ஜான் அப்படின்றவர் தான் பிரிட்டிஷ் ஊட்டியை கண்டுபிடிக்கிறாரு. இந்த இடத்துல டீ பிளான்டேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. 1834ல தான் இதை வந்து விரிவுபடுத்தலாம், இந்த இடத்துல பெருசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனால இருந்து சீட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த இடத்துல அதிகமா பிளான்டேஷன் அப்படின்றது எந்த காலகட்டத்துல நடத்துறாங்க அப்படின்னா 1859ல இதை வந்து பெருசா கமர்ஷியலா ஒரு எக்கனாமிக் பேக் போனா இதை பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு 1859ல வந்து பெருசா இதை மேசிவா வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பண்றாங்க ஆக்சுவலி. ஸோ அதுதான் இந்த டீ வந்து ஊட்டியில இந்த அளவுக்கு பெருசா வர்றதுக்கான காரணம். இந்த ஜான் அப்படின்றவரோட மெமோரியல் இன்னைக்கும் கோத்தகிரியில ஒரு பிரம்மாண்டமான மெமோரியல் அப்படின்றது கட்டியிருக்காங்க. ஸோ நீங்க ஊட்டி போனீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் போய் பாக்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல டென்ட் ஸ்டே அப்படின்றது கூட இருக்கு. ஒரு நைட்டுக்கு 1800 சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி டின்னர், 3 டைம் மீல்ஸ். ஸோ சூப்பரா நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த டீ ஃபேக்டரி அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா. அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் இங்க இருக்கு. ஸோ எனிவே நம்ம வந்து இந்த வீடியோல முழுக்க அந்த டீ ஃபேக்டரியை தான் வந்து டூர் பண்ண போறோம். ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஒருத்தங்களுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க என்ட்ரி ஃபீயா. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம உள்ள போனோடனே முதல்ல இந்த மியூசியம், டீ மியூசியம் அப்படின்றது வரும். இந்த இடம் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க எந்த இடத்துல இருந்து இந்த சீடெல்லாம் வந்தது, எப்படி இங்க டீ அப்படின்றது பிளான்டேஷன் பண்ணாங்க, எப்போ உருவாச்சுது, அதை பற்றின குட்டியா வரலாறு இதுல சூப்பரா இந்த இடத்துல போட்டிருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் உள்ள போறது வந்து அந்த டீ ஃபேக்டரிக்குள்ளதான் போற மாதிரி இருக்கும். அந்த டீ ஃபேக்டரிக்குள்ள வந்து எவ்ரி ஸ்டெப் உங்களுக்கு எப்படி வந்து அந்த அந்த லீஃப் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டீ இலைகளை வந்து உள்ள போடுவாங்க இல்லையா, அதை பறிச்சுட்டு வந்து இங்க போட்டு அதுக்கப்புறம் அது எப்படி அந்த டீ தூளா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத கம்ப்ளீட் ப்ராசஸையும் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலதான் முதல்ல போடுவாங்க. அந்த சின்ன ஒரு பெரிய டப்பா மாதிரி இருக்கு இல்லையா, அதுல ஒரு அம்மா அங்க உள்ள உட்காந்துட்டு இருந்து அவங்க தான் அதை ஃபில் பண்ணி விடுவாங்க ஆக்சுவலி. அது மெதுவா வந்து இந்த மிஷின்ல ஃபர்ஸ்ட் விழுது. இந்த இடத்துல விழுந்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கீழே உள்ள ஒரு அடுத்த லேயருக்கு அது போகுது ஆக்சுவலி. ஸோ அடுத்த லேயர் வந்து அடுத்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட்ல அது கிரீனா தெரியுது ஆக்சுவலி, அந்த இலை வந்து பவுடர் ஆகி கிரீன் ஆகுது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளாக் கலர் இதுக்கு மாறுது ஆக்சுவலி. ஸோ அதுல அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க பார்க்கும்போது அது தெளிவா நீங்க கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு மிஷின் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. அதுக்குள்ள போய் அது அப்படியே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அது ஃபுல்லு ட்ரை ஆகி வெளியே வந்து பிளாக் கலர்ல அந்த டீ கலர்ல வந்து வெளியே வருது ஆக்சுவலி. ஸோ அதெல்லா ப்ராசஸையும் நீங்க இங்க உள்ள பார்க்க முடியும். 20 ரூபாய் நீங்க ஒருத்தங்களுக்கு கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒர்த்து. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் அந்த ஃபெசிலிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதே மாதிரி நம்ம பஸ்லயும் வர முடியும். ரோட்டுக்கு பக்கத்திலே தான் இது அமைஞ்சிட்டு இருக்கு. இதை வந்து தொட்ட பெட்டா ஃபேக்டரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ டீ ஃபேக்டரி அப்படின்ட்டு நம்ம அப்படியே உங்க உள்ள வந்தோம்னா இன்னும் அந்த சின்ன ப்ராசஸ் நடக்கும். இதெல்லாமே பெருசா வந்து அதுக்கப்புறமா சின்ன மிஷின் தான் நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். இந்த இடத்துல அந்த பேக்கிங் பண்ற வரைக்கும் உள்ள கம்ப்ளீட் ப்ராசஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். நிஜமா நீங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் டீ எப்படி தயாராகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அது இந்த இடத்துல உங்களுக்கு பூர்த்தி பண்ணும். அதே மாதிரி அந்த மூட்டையா அந்த டீ தூள்கள் எல்லாம் வச்சிருக்கத பார்க்கலாம். உள்ள போனோடனே உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல் வந்துடும். ஏன்னா அது வந்து பவுடர் பண்றதுனால அந்த ஸ்மெல் எல்லாமே ஒரு ரியலா ஒரிஜினலா இருக்கும். இதை அப்படியே டூர் முடிச்சுட்டு நீங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம கீழே வர மாதிரி இருக்கும். அங்க வந்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து டீ அப்படியே கொடுத்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலி. ஃப்ரீ, அந்த டீ வந்து ஃப்ரீ. நம்ம 20 ரூபாய் கொடுத்ததுக்கு அவங்க 2 விஷயம் பண்ணுவாங்க. முதல்ல இந்த ஃபேக்டரியில உங்களுக்கு இந்த டீயை கொடுத்துருவாங்க. நீங்க அந்த டீயை குடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஜமா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. ரியலா சூப்பரா இருந்தது. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த டீ தூள் இதெல்லாம் வாங்குறதா இருந்தா நீங்க கண்டிப்பா இங்க வாங்கிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ நிறைய கடைகள் வரிசையா இருக்கும்.
அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா அங்க பாத்தீங்க அப்படின்னா சாக்லேட் ஃபேக்டரி அப்படின்ற போர்டு இருக்கும், கண்டினியூவாவே அப்படி இருக்கும். ஸோ அதுல தொடர்ந்து நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அந்த சாக்லேட் ஃபேக்டரி என்ட்ரியில உள்ள நம்ம போகும்போது அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 சாக்லேட் சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்ல உள்ள சாக்லேட் தருவாங்க, அதுவும் ஃப்ரீ தான் ஆக்சுவலி. ஸோ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து தான் அவங்க 20 ரூபாய் கலெக்ட் பண்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நீங்க கொடுத்த காசு இங்க வந்து சரியாயிடும். அதை முடிச்சுட்டு இங்கேயும் அந்த சாக்லேட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும், நிறைய கடைகளும் இருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இங்க எல்லாம் வாங்கிக்கலாம். ஆனா அந்த டூர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சாக்லேட் எப்படி தயார் பண்றாங்க, அந்த டீ எப்படின்றது தயார் பண்றாங்க அப்படின்றது ஒரு அனுபவம் கொடுக்கும். ஸோ கண்டிப்பா ஊட்டி போனீங்கன்னா மிஸ் பண்ணாம போக வேண்டிய ஒரு இடம். நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவம் இருந்தது. இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த இடம் கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோ